வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 26/11/2024 காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 27/11/2024 காலை 8:30 மணி அளவில் அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை திரிகோணாமலையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதியில் ஒட்டிய தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 27/11/2024 தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதி கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 28/11/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 29/11/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 30/11/2024 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் புதுவையிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 1/12/2024 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மற்றும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 2/12/2024 திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 3/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். தரைக்காற்று எச்சரிக்கை. 27/11/2024 தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28/11/2024 தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 29/11/2024 மற்றும் 30/11/2024 வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 27/11/2024 முதல் 29/11/2024 வரை
தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடலோர பகுதியில் 27/11/2024 காலை முதலே சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து 27ஆம் தேதி மாலை முதல் 30ஆம் தேதி வரை காலை வரை காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 27/11/2024 காலை முதலே சூறாவளி காற்று மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு காற்றின் வேகம் உயர்ந்து மாலை முதல் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும், 28ஆம் தேதி காலை காற்றின் வேகம் மணிக்கு 65லிருந்து 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு காற்றின் வேகம் சற்று குறைந்து 29ஆம் தேதி வரை மணிக்கு 60லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 27/11/2024 காலை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து 29ஆம் தேதி மாலை வரை மணிக்கு 55லிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 27/11/2024 முதல் 29/11/2024 வரை தெற்கு கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக வங்கக்கடல் பகுதியில் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் 19 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரை, நாகப்பட்டினம் AWS, வேளாங்கண்ணி தலா 18 சென்டிமீட்டர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி 14 சென்டிமீட்டர் அளவும், சென்னை மாவட்டம் மணலி, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை தலா 13 சென்டிமீட்டர் அளவும், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 12 சென்டிமீட்டர் அளவும், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், கடலூர் மாவட்டம் வடக்குத்து, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தலா 11 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், திருவாரூர் மாவட்டம் AWS, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம், காரைக்கால் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தலா 10 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலம், காரைக்குடி மாவட்டம், காரைக்கால் மாவட்டம் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை தலா 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மாவட்டம் பாகூர், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, செங்கல்பட்டு மாவட்டம் நியூ சென்னை டவுன்ஷிப், மயிலாடுதுறை மாவட்டம் AWS, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, தஞ்சாவூர் மாவட்டம் மாதிராம்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டம் மயிலம், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழங்குன்றம், புதுச்சேரி மாவட்டம் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் தலா 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 7 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை கோயம்புத்தூரில் 28.8 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.